அம்மா எங்க இருக்கீங்க? அப்பா. மல்லிகா, பிள்ளை சத்தம் கிட்ட மாதிரி இருக்கு. மஞ்சோடி வந்திருக்காளா? அம்மா எங்க இருக்கீங்க? என்னன்னு தெரியலையே. என்கிட்ட அவ வரேன்னு ஒண்ணும் சொல்லலையேங்க. ஏம்மா மஞ்சு வா. நீ வரேன்னு ஒண்ணும் சொல்லவே இல்லையேம்மா, வா. சும்மா தப்பா வந்தேன், உங்களையும் அம்மாவும் பார்த்துட்டு போன்ட்டு. அப்ப அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா. வருவாம்மா, அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. நீ இரு, ஏன் இப்படி நின்னு பேசிக்கிட்டே இருக்க? என்னம்மா மஞ்சு வா. நீ மட்டும் வந்திருக்க தனியா? மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ளையா? என் வாழ்க்கையே போயிரும் போல இருக்கு. நீ பெத்த பயலால மாப்பிள்ள கூட வரலையான்னு நீ கேளு. ஏ மஞ்சு, என்ன ஆயிட்டு? வந்தது வராம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதானே, என்னடி ஆயிட்டு? வந்தது வராம ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன எல்லாம் உன் புள்ளையால தாமா. அவ என்ன பண்ணா சொல்லு. நீ பெத்த புள்ள அங்க காதல் மயக்கத்துல திரிதான். கல்யாணத்துக்கு வந்த யாழினி என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. அவ கிறக்கத்திலேயே நீ பெத்த மவன் அலைதான். பைத்தியம் பிடிச்சி போய் அவ மயக்கத்துலதான் இருக்கான். ஏ மஞ்சி, தேவையில்லாம எதுக்கு அந்த பிள்ளையை சேர்த்து வச்சு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் வேற யாருமா? உனக்கு அண்ணன் தானே? ஏ மஞ்சு, நீ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன ஆயிட்டு? அப்பா, நான் தேவையில்லாம எல்லாம் பேசல. யாரையும் சேர்த்து வச்சு இல்லாததெல்லாம் சொல்லல. உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க மவன் பண்ணத கூத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏம்மா மஞ்சு, நீ கோபப்படுற அளவுக்கு அவன் என்ன பண்ணா? என்னதான் ஆயிட்டு சொல்லு. அம்மா, உங்க மவன் இருக்கா பாருங்க, அந்த யாழினி சொல்லி கேட்டதே இப்ப முழுக்க முழுக்க ஆடிக்கிட்டு இருக்கான். கூட பிறந்தவா வாழ்க்கையை நினைச்சு பார்த்தானா அவன்? என்னடி ஆச்சு? அத சொல்லு. வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்க. யாழினி என்ன பண்ணா? கல்யாணத்துக்கு தானே வந்தா. அவ என்ன செஞ்சா? அவ என்ன பண்ணலன்னு கேளு. சொத்துக்காக அண்ணனை வளைச்சு போட்டா. நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம். அவ ஆத்தாக்காரி வளைச்சு போட சொல்லிருப்பான்னு நினைக்கேன். இவனை வளைச்சு போட்டா நம்ம அண்ணன்காரனை. அவனும் அவ கிறுக்கு பிடிச்சு போய்தான் இப்ப அலையுதான். ஏ மஞ்சி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னன்னு சொல்லுதா? நேத்து ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கானே, நான் போயிருக்கேன். அங்க அந்த யாழினி வந்திருக்கா. உன் மவன் அவகிட்ட எப்படி பேசிட்டு இருக்கான் தெரியுமா? நெருக்கமா இருந்து அவ இருத்து பேசுறத பார்த்துட்டு மித்ரா கோவப்பட்டதுக்கு அவகிட்ட அந்த யாழினி சவால் விட்டுருக்கா. அவன் என்னோட அர்ஜுன், நீ அவங்கிட்ட பேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அத்தா அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. மித்ராவை அடிக்க வேற செஞ்சிட்டா. மித்ராக்கு இல்லாத உரிமையா அவளுக்கு வந்துட்டு? மித்ராக்கும் அண்ணனுக்கு தானே பேசி முடிச்சிருக்கீங்க. அவ எப்படிமா அப்படி பேசுவா? அவளுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தா? எல்லாம் உங்க பிள்ளை தானே. மித்ரா என்னடானா, எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் முடியலன்னா நீ என் அண்ணன் கூட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு என்ன மிரட்டுறா. அவ கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்காம இப்படி இருந்தனாலும் நான் வாழாத வாழ்க்கை நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா வாழுவீங்க? நானும் உன்னை வாழ விட மாட்டேன் பாரு அப்படி சொல்லி என்ன மிரட்டுறா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க பையன் தானே. என்ன இந்த பொண்ணு என்ன இப்படி பேசியிருக்கா? இப்பமே நம்ம பொண்ணை வாழ விட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு இந்த பிள்ளைய நம்ம பையனுக்கு கட்டி வச்சு நம்மள பாப்பாளா கூட வச்சு எப்படி பேசிருக்கா? கூட பிறந்தவனை கூட நினைச்சு பார்க்காம வாழ விட மாட்டேன்ட்டு ரொம்ப நம்ம அவசரப்பட்டுட்டோமோ? குணமே சரியில்லையா அவளுக்கு? ஏதாவது பேசுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அமைதியா இருக்கீங்க ரெண்டு பேரும். எல்லாம் இந்த அப்பாவை தான் சொல்லணும். தங்கச்சிய கல்யாணத்துக்கு கூட்டத்துக்கு தங்கச்சி மக நல்ல வேலை பார்த்துட்டு போயிட்டா. அந்த யாழினி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கேன். மக மூலியமா விட்ட சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அம்மா, அந்த யாழினி எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ அமைதியா இருந்து யோசிச்சிட்டு இருக்க? மஞ்சு, அம்மா மாதிரி நீயும் வார்த்தையை விடாத. எதுவும் உங்க அத்தையை பத்தி பேசாத. உண்மையை தானப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் கோவப்படுதீங்க? உங்க தங்கச்சி பொண்ணு பண்ணேதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லாததே சொல்லுதேனா? வாயை மூடு. என்ன பேச விட்டா ரொம்ப பேசுறியோ? உன்னை உங்க அம்மா மாதிரி நினைச்சியோ அவளை? உன்னை கட்டி கொடுத்த வீட்டோட அவ பல மடங்கு வசதியில இருக்கா. வசதியில ஒண்ணு குறைஞ்சவல்ல என் தங்கச்சி. அவளும் அவ பிள்ளைங்களும் தான் வந்தாங்க. உங்களை மாதிரியே இருந்தாங்க அவங்க. அவதான் நமக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. அவ விட்டு கொடுத்தது நம்ம கிட்ட கேட்கல. அவகிட்ட இருக்க வசதியும் நம்ம கிட்ட காமிக்கல. அவ எங்க இருக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் கூப்பிட்டேன்னு பாசத்துலதான் அவ வந்தா. சொல்ல போனா அவளுக்கு உரிமை உள்ளதுதான் நமக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப அர்ஜுனனுக்கும் மித்ராக்கும் கல்யாணம் முடிப்பீங்களா இல்லையா? என்கிட்ட கேட்க நீ இப்ப இப்படி பேசுற. அப்ப கல்யாணத்துக்கு பேசும்போது நீ உங்க அம்மையை என்கிட்ட கேட்டுக்கிட்டா பண்ணீங்க? நீங்க சொல்ற சொல்லலாம் கேட்டு ஆட முடியாது. அது உங்க அண்ணன் வாழ்க்கை. அவ என்ன முடிவெடுத்தானோ அவன் எடுக்கட்டும். ஒரு அப்பனா இருந்து அவ என்ன முடிவெடுத்தாலும் நான் அவன் பக்கம் தான் நிப்பேன். என் தங்கச்சி பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவளைதான் கெட்டணும்னு சொன்னாலும் நான் போய் பொண்ணு கேட்பேன். என் தங்கச்சிட்ட அவளைதான் கெட்டி வைப்பேன். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க. இந்த மனுஷன் சொல்றது சரிதான். அவ குணம் எங்க இருக்கு? நான் பேசிய வார்த்தைக்காக போனவதான். அப்புறம் இவ்வளவு வசதி வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தவ கொஞ்சம் கூட காமிக்கலையே. அவ அவளாதானே இருக்கா. அம்மா, அப்பா பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருக்க. என்னத்த கூட யோசிச்சுட்டு இருக்க? ரொம்ப அமைதியா இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருடி மஞ்சு.
சரி, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவ தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன விட்டு கொடுக்காம தான் பேசுனாங்க. உன் வாழ்க்கைக்காக எங்களை மிரட்டாதுன்னு அவகிட்ட தான் சண்டை போட்டாங்க. மாப்பிள்ளையும் நம்ம பிள்ளைக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பின்ன என்ன, நாமளும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். பணம் பணம்னு ஆசைப்பட்டு நம்ம மகன் வாழ்க்கையும் போயிடக்கூடாது, நம்மளே அழிச்சிடக்கூடாது அவன் வாழ்க்கையும். இந்த மித்ரா வேற இப்பவே இப்படி இருக்கா. அவனுக்கும் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாதவளை கட்டி வச்சுட்டு நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் போயிடும். மவ வாழ்க்கையை நினைச்சா மவன் வாழ்க்கை போயிடும். பார்ப்போம், மாப்பிள்ளை தான் நம்ம பக்கம் தானே இருக்காரு. எதுவும் பிரச்சனை இருந்தா அப்படி தனி கொடுத்துரும், ஏதாவது வச்சுக்கலாம் பிள்ளைய. அம்மா, அப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எனக்கு என்ன செய்வீங்கன்னு தெரியாது. அண்ணன் கிட்ட பேசி மித்ராவுக்கும் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் முடிக்கணும். பின்ன அந்த மித்ரா என்ன வாழ விட மாட்டா. ஆமா மஞ்சி, நீ உன் வாழ்க்கையை மட்டுமே நீ நினைச்சு பேசிட்டு இருக்க. உன் நாத்தனார் ஒன்ன மிரட்டுறானு உங்க அண்ணன் வாழ்க்கையை குளிக்கல தள்ளலாம் பாக்கியா? உன் அண்ணனையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. அம்மா, என்னம்மா நீ எப்படி பேசுற? இல்லம்மா மஞ்சி, சொல்றத கேளு. இவா இப்பமே இப்படி இருக்கா. இவ இப்போ உன்னை மிரட்டுறான்னு நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கட்டி வச்சுட்டு அவ வாழ்க்கையும் சீரழிச்சு இவ எங்களையும் வச்சு பாப்பான்னு என்ன நிச்சயம் சொல்லு? அந்த பொண்ணு அவ நினைச்சது நடக்கலன்னா கூட பிறந்தவன் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை அழிக்க நினைக்கா பாரு. இப்படி ஒரு குணம் இருக்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை. அம்மா, நீ ஏமா இப்படி பேசுற? அவ இப்பமே உன்னை இப்படி மிரட்டுறா. நாளைக்கு அவளை கொண்டு என் பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டு அவ நினைச்சது மட்டும்தான் நடக்கும்னு நினைப்பா. அதுக்காண்டி அவ என்னனாலும் செய்ய தயங்க மாட்டா நினைக்கேன். நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அர்ஜுன் முடிவு என்னவோ அதுவே இருக்கட்டும். நான் அதுல எதுலையும் தலையிட மாட்டேன். அம்மா, என்னம்மா நீயும் இப்படி சொல்லிட்ட? அந்த மித்ரா என்ன மிரட்டுவா. அவளுக்கு பயந்துகிட்டு உன் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க சொல்லுதியா? அதான் மாப்பிள்ள ஓம் பக்கம் தானே இருக்காரு, அவர்கிட்ட பேசு. அஞ்சு, வாழ போன இடத்துல உன் வாழ்க்கையை ஒழுங்கா வாழப்பாரு. தேவையில்லாம இனிமே இதை பத்தி பேசிட்டு இங்க வரக்கூடாது. அம்மா, அப்பா என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? அப்பா என்ன சொல்லிட்டு போறாரு? கரெக்டா தான் சொல்லிட்டு போறாரு. நீ இழுத்த இழுவைக்கல நான் வந்தேன் பாரு, அதான் நீ என்ன இங்க கொண்டு விட்டுருக்க. இன்னும் உன் சொல்ல கேட்டு நடந்தேன் என் புள்ள வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போகும். உனக்கான வாழ்க்கையை நீ வாழப்பாரு. மாப்பிள்ள ஓம் பக்கம் தானே இருக்காரு, பின்ன எதுக்கு நீ பயப்படுற? அம்மா கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? ஐயோ, நான் இனிமே மித்ரா கேட்டா நான் அவகிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? என்ன அண்ணன் போன் அடிக்கான்? என்னண்ணே சொல்லு. இல்லம்மா, புள்ளைய வேற அடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, அதான் அனு என்ன பண்ணுதா கேப்பமேன்னு போன் போட்டேன். சாப்பிட்டாளா? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? சரிண்ணே, நீ அவளை நினைச்சு வருத்தப்படாத. அவ பண்ண தப்புக்கு தானே நீ அடிச்ச. இருக்கா சந்தியா அப்பப்ப சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வருவா. சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கா ரூமுக்குள்ள. சரிம்மா, சாருதா சாப்பிட்டாளா என்னன்னு கேப்புன்னு தான் போன் போட்டேன். சரிம்மா, நீ நல்லா அவளை பாத்துக்கோ. வெளியில எங்கேயும் பிள்ளைய விடண்டா. அவ கையில போன் எதுவும் கொடுக்கண்டா. இல்லண்ணே, அன்னைக்கு போனை புடுங்கி வச்சதுதான். அதுக்கப்புறம் உன் அவகிட்ட போனை கொடுக்கவும் செய்யல. அன்னைக்கு அவளும் அழுதுகிட்டு ரூமுக்குள்ள போனவதான். வெளியில வரவும் இல்ல. சாப்பிடவான்னு வெளியில கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்ட்டா. சந்தியா தான் ரூம்ல கொண்டு கொடுத்துட்டு வாரா. அதெல்லாம் என்ன மீறி அவ வெளியில எல்லாம் போக முடியாது. நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ எதுவும் நினைச்சு வருத்தப்படாத. ஒரு நல்ல இடத்துல நல்ல துப்பு வந்திருக்குமா, அதான் பிள்ளைக்கு பாக்கலாமான்னு யோசிக்கேன். அதான் இங்க கூட்டிட்டு வரவா பிள்ளைய, இல்லைன்னா உன் வீட்டுல வச்சு பாக்கலாமான்னு யோசனையா இருக்கு. அதுக்குள்ள மாப்பிள்ள வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? அம்மா சாரதா, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுனே, கேட்டுட்டு தான் இருக்கேன். அதாம்மா, என்ன பண்ண, உன் வீட்டுக்கு என்ன கூட்டு விட்டுமா மாப்பிளைய? அண்ணே, நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுத? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. இல்லம்மா, நல்ல துப்பா வந்துச்சு. என் ஃப்ரெண்டு தாம்மா, அவன் வேற பிள்ளைய ஆசைப்பட்டு கேட்டானா. சரி, அதான் நம்மளும் அனுபவிச்சுக்கிறோம். காலகட்டத்துல கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவோன்னு பார்த்தேன். சரி, அவன் வந்து பாக்கட்டும். எல்லாம் நல்லா கைகூடி வந்துச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடலாம் பாக்கம்மா. அதுக்குதான். சரிண்ணே, நீ ஆசைப்படுதெல்லாம் சரிதான். ஏன் நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள யாருக்காச்சும் கட்டி கொடுக்கலாம்லானே? எதுக்கு நீ வெளியில போய் அசால போய் பார்க்க? நீ வேற ஒரு பொட்டப்புல வச்சிருக்க. உன் கைக்குள்ள இருந்துக்கிடுவால உன் பக்கத்துல கல்யாணம் முடிச்சு வச்சப்பறம். இல்ல சாரதா, நீ அதை பத்தி பேசாத. எனக்கு சொந்த பந்தத்துக்குள்ள கட்டி கொடுக்க விருப்பமே இல்ல. அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்லாமா. சரிம்மா, ஒரு நாளைக்கு நான் வாரேன் மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு. சரி, உன் விருப்பப்படி பண்ணு. நானும் ஒரு புள்ள வச்சிருக்கேன். அவனுக்கு கொஞ்சமாச்சும் நினைப்பு இருக்கா பாரு. எப்படி பேசுறான் பாரு. ரொம்ப மும்மரமாலாம் மாப்பிள்ள பாக்கா. பாரு பாரு, இங்கதானே கூப்பிட்டு வர. நான் நல்லபடியா அதை நடக்க விட்டுருவேன். ஏ அனு, சாப்பாடு அப்படி இருக்கு, சாப்பிடவே இல்லையா நீ? எவ்வளவு நேரம் நீ இப்படி இருந்து நினைச்சு அழ போற? நீ எவ்வளவு அழுதாலும் ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு உங்க அப்பா அங்க மும்மரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான். அத்தை, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. இப்ப எதுக்கு சாப்பிடாம வைக்காம 2 நாள் அழுதுகிட்டே இருக்க? ரூம் போட்டு வெளியில வரல. நீ ஒன்னும் பண்ண முடியாது நினைக்காதெல்லாம். தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிடு. நீ திங்காம வைக்காம இருந்து உனக்கு எது ஒண்ணு ஆயிட்டுன்னா உங்க அப்பக்காரனுக்கு நான் தான் பதில் சொல்லணும். வந்து என்கிட்ட கேட்பான், என் பிள்ளைய நீ பாக்கலையான்ட்டு. தேவையில்லாம எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. நீ நினைக்கிறது நடக்காது, உங்க அப்பா நினைக்கிறது நடக்காது. ஒழுங்கா சாப்பிடு. உங்க அப்பா கிட்ட நான் தான் அவனுக்கு பதில் சொல்லணும். என்ன நம்பிதான் உன்னை விட்டுட்டு போயிருக்கான். என்ன சொல்லிட்டு போறாங்க அத்தை? மாப்பிள்ளை பாக்காரா?
நான் இப்ப என்ன பண்ண? நவீன் கிட்ட இதை எப்படியாவது சொல்லணும். சந்தியா வந்ததுக்கு அப்புறவாது போனும் வாங்கி வச்சுட்டாங்க. அம்மா நீ இருந்திருந்தா எனக்கு இப்படிலாம் நிலைமை வந்திருக்குமா? எல்லாரும் என்ன மிரட்டுறாங்க. அப்பா இருந்து என் மேல பாசமே இல்ல அப்பாக்கு. அடுத்தவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு என்னை இப்படிலாம் பண்றாங்க அப்பாவும் சேர்ந்து. அன்னைக்கு அந்த ஆகாஷ் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணோன்னு அப்பா சத்தம் கேட்டு நான் இவ்வளவு வேகமா ஓடி போய் பிடிச்சு அப்பாவை அழுதேன். அந்த நேரத்துல அவங்க தானே எனக்கு அரவணைப்பா இருக்கணும். அவங்களே அடுத்தவங்க சொல்ல கேட்டுட்டு என்ன அடிச்சாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அம்மா இதுக்கு நீ என்ன உன் கூடயே கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம். நான் இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். நவீன் என்ன ரொம்ப பலத்த யோசனையில இருக்க? வாடா அஸ்வின், உன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டா? நான் இப்பதான் முடிச்சேன். என்ன யோசனை? எல்லாம் அணுவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் முடிச்சுட்டேன். சரி, அனு சிஸ்டர்கிட்ட பேசுனியா? அப்படி நீ எங்கடா பேச முடியும்? அதான் போனை வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவ யோசனையா இருக்குடா. டாய் என்னடா ரொம்ப மும்மரமா கதை ஓடுது? நான் இல்லாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வா வா, நீ இல்லாமையா நம்ம நவீனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, அது தீர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கூட பார்ப்போம். டாய் நவீன், இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? என்னடா பிரச்சனை சொல்லு. டாய் இப்ப 2 பேரும் சும்மா இருங்கடா. நான் விளையாடுற மூடுல எல்லாம் இல்ல இப்போ. எனக்கு நானே டென்ஷன்ல இருக்கேன். இது என்னடா கூத்து? சரி அமைதியா நிக்கானே, என்ன ஆயிட்டு? 2 பேரும் சீரியஸா பேசுறாங்களேன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமாடா? சொல்லு என்ன பிரச்சனை? எங்களால முடிஞ்சா தீர்த்து வைக்கும். அது ஒண்ணும் இல்லடா, 2 நாளா அனு சிஸ்டர்கிட்ட பேசவே இல்லையா, அதான் இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கான். டை நவீன், நான் இப்படி சொல்றேன்னு கோவப்படாதடா. உன்கிட்ட சொன்னேன் அகலக்கால் வைக்காதடான்ட்டு. கேட்க மாட்டேன்ட்ட. அப்பவுமே ரொம்ப கோவப்பட்டா என் மேல. சரிடா, இப்பதான் துணிஞ்சு இறங்கிட்டியே, ஒரு முடிவுல இருக்கல்ல, பின்ன எதுக்கு ஒன்னுனா யோசிச்சுட்டு இருக்க? பேசாம ஒரு போன் வாங்கி சந்தியாட்ட கொடுத்து விட்டுறேன்டா அனு சிஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு. டை விமல், உன்னை என்கிட்ட இப்படி பேசாதன்னு முதலே சொல்லியிருக்கேன். நீ பழையபடி அதே பேசாத. உன்ன மாதிரி என்ன இருக்க சொல்லுதியா? டை கோவப்படாதடா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன். போதும் போதும் நீ சொன்னதெல்லாம் போடா. உன்ன மாதிரி ஆசை மனசுக்குள்ள இருந்தும் வெளியில காமிக்க தைரியம் இல்லாம என்னாலாம் இப்படி இருக்க முடியாது. நான் எதுனாலும் வந்ததை எதிர்த்து நிப்பேன். போடா. டாய் நவீன், டாய் போதும் 2 பேரும் நிறுத்துங்க. டா அர்ஜுன், நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? பேசுனது போதும், 2 பேரும் நிறுத்துங்க சொன்னேன். டாய் நவீன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. டாய் அர்ஜுன், அது ஒண்ணும் இல்லடா. அனுகிட்ட பேசி 2 நாள் ஆகுதுன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் இந்த வினோ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். வேற ஒண்ணும் இல்லடா. சரிடா, நீங்க பேசுனதெல்லாம் போதும். இருக்க பிரச்சனை தீக்க பாருங்க. தேவையில்லாம நம்மளுக்குள்ள எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரிடா நவீன், நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். சாரிடா வினோ, நானும் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். நீ வேற இப்படி பேசினி, அதான் கோவத்துல பேசிட்டேன். சரி சரி, 2 பேரும் விடுங்கடா. டாய் நவீன், பேசாம நீ வேணா ஒரு போன் வாங்கி கூடேன்டா. இருடா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? பேசாம போனை வாங்கி சந்தியாட்ட கொடுத்து விடுடா. அனு சிஸ்டர்கிட்ட கொண்டு கொடுப்பா. சரிடா வாங்க, நமக்கு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு போய் ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டு வரலாமாடா? டே அர்ஜுன், நீ என்ன நினைக்க? போயிட்டு வரலாமா? என்கிட்ட எதுக்குடா கேட்க? எல்லாம் உன் விருப்பம் தான். உன் விருப்பப்படி பண்ணு, நாங்க இருக்கோம். சரிடா வாங்க, அப்ப கிளம்பலாம். அவங்களுக்கு ஆபீஸ் டைம்லாம் முடிஞ்சிருக்கும். கிளம்புற நேரம். வாங்கடா போயிட்டு வரலாம். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டா? பாவமா இருக்குடி அனுவை பத்தி சொல்லும் போது. எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடி. 2 நாளா ஆயிட்டு ரூமுக்குள்ளே இருக்கா, வெளியிலயும் வர முடியல. சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரேன், சாப்பிடவும் மண்டுக்காடி. போனையும் புடுங்கி வச்சுட்டாங்க. சரி, நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? என்னடி பண்ண முடியும்? எல்லாம் நவீன தான் நம்பிக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாடி கள்ளி, யாழ்னி, நான் உங்ககிட்ட கேட்கணும் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கும் இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்து போயிட்டு. அம்மா நீ ஊருக்கு போறேன்னு சொன்னியே, எந்த ஊருக்கு போறேன்னு நீ என்கிட்ட சொன்னியாடி? ஏன்டி, ஊருக்கே போயிட்டு வந்தாச்சு, இப்ப அதை பத்தி எதுக்கு கேட்க? இல்லடி, சும்மா கேட்டேன். உன்னையும் அர்ஜுனும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாண்டி வந்துச்சு. வரும் வரும், உனக்கு ஏன் வராது? எதுக்கு சிரிப்பு வந்துச்சா? சிரிப்பு வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. இப்ப எனக்கு பேச முடியலடி. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறேன் பாரு. அர்ஜுனை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். அதுவும் போதும், நீ பேசினதெல்லாம். இப்ப வேற ஏதாவது பேசு, அவங்கள பத்தி பேசாத, விடுடி. சந்தியா மேம். என்ன நிவி மேம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வர சொல்லவா? எங்க இருக்காங்க? ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணி சொல்லியிருக்கேன். உள்ள வர சொல்லவா கேண்டீனுக்கு? ஓகே நிவி, வர சொல்லு. ஏய் சந்தியா, யாரடி இங்க வந்திருக்கா? எனக்கு என்னடி தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். யாரு வந்திருக்கான்னு இப்ப தெரியும், வந்தா பாப்போம். சந்தியா மேம். நிவி, அவங்கள வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மேடம், அவங்க வராங்க. யாழினி மேம், உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு. ஓகே வரேன். சந்தியா, சரிடி நான் போயிட்டு வரேன். அப்புறம் அவர் கத்திட்டு இருப்பாரு, நீ பேசிட்டு நான் வரேனே. சரிடி, என்னன்னு போய் கேட்டு வா. டேய் வினோ, நீ வந்திருக்கே என்ன பாக்கிறதுக்கு?
ஏன் சந்தியா அப்படி கேட்க? ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? அடுக்கிற்கு பயிரை நீயே பேச மாட்டேன்னு தானே நானே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். சந்தியா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? இல்லடா, நீயே இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். இல்ல நானே வழிய வந்து பேசினாலும் நீ வீராப்பா போவியே, இன்னைக்கு என்ன ஆயிட்டு திடீர்னு இப்படி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அஸ்வின், அவன் பார்க்க வேலையை பத்தியா? அதானே நம்ம கூட தானே வந்தான் ஒன்னா. இப்ப பாரு எவ்வளவு வேகமா முன்ன வந்து பேசிட்டு இருக்கான் பாரு. நடிப்பான்டா. ஆசைலாம் நிறைய இருக்கும் மனசுல, ஆனா வெளியில காமிக்க மாட்டான். இவனை மாதிரி நான் வேற இருக்கணுமா? என்ன வேற சொல்றான். எங்க போய் சொல்லனா? அதானே உன் துணிச்சல் அவனுக்கு வருமாடா? அவனுக்கு வராது. நீ நாய்க்கடிப்பட்டாலும் சரி, அடிப்பட்டாலும் சரி, மிதிப்பட்டாலும் சரி, அனுதான் வேணும்ட்டு இருக்க. உன்ன மாதிரி அவன் இருப்பானா? இருக்க மாட்டான். டேய் போதுண்டா நீ பேசுறதெல்லாம். நீ அவனை கலாய்க்கிற மாதிரி என்ன கலாய்க்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டியோ? இதே நேடா வம்பா போச்சு. உண்மையை தானடா சொன்னேன், போய் சொல்லலையே. டேய் போதுண்டா. அங்க பாரு, எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாமல. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அங்க பாரு. வீணோ, டாய் வீணோ. என்னடா பார்வையாலேயே எரிச்சிருவான் போல. காது கூட கேட்க மாட்டேங்க நம்ம கூப்பிட்டா. நம்ம சந்தியா, டேய் மச்சான் அர்ஜுன், இங்க என்ன நடக்கு பாத்தியா? சும்மா இருங்கடா நீங்க வேற. டேய் விமல், போதும் கனவு கண்டதெல்லாம் ரெண்டு பேரும். டா அஸ்வின், ஏன்டா? டேய் வினோ, இப்பமாச்சும் உனக்கு காது கேட்டுச்சா? சரி சரி, நானும் எப்பவுமே எச்சு கூப்பிட்டு இருக்கேன். வினோ தேறிட்ட போலயே. டேய் போதுண்டா. எம்மா சந்தியா பேசு. ஏன் மௌன விரதமா இருக்க? ரொம்ப அமைதியா இருக்க? டேய் போதும் நிறுத்து. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு போல வந்திருக்கீங்க என் ஆபீஸ்க்கு? அதுவா, வினோக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சான், அதான் எங்களை கூப்பிட்டு வந்தான். டா அஸ்வின் போதுண்டா. சும்மா இருடா. நீ இப்ப நிறுத்த போறியா இல்லையா? உண்மை தானே சொல்லிட்டு இருக்கான். நீ பேசுடா அஸ்வின், அவன் கிடக்கான். சரிடா விடுங்க, ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எதுக்குடா வந்தீங்க? அங்க கேட்டா இங்க பதில் வருது. டாய் போதும்டா, வந்ததை பேசுங்க. ஏ சந்தியா, என்னடா அர்ஜுன்? நீ மட்டும் தான் இருக்கியா? அங்க பாரு, அவன் கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவன் ஆட அதானே. ஏன்டா அர்ஜுன், இப்போ உனக்கு யாருடா வேணும்? டாஸ்வின், உனக்கு சும்மாவே இருக்க முடியாதுல்ல? சரிடா அர்ஜுன், நீ கோபப்படுறத நடத்துங்க எல்லாரும். எனக்குன்னு ஒருத்தி இருக்காளே. டாஸ்வின் பைத்தறிச்சல்ல பேசாதடா. அவனுங்க கிடக்காங்க. யாழ்னி எங்க சந்தியா? வீட்டுக்கு கிளம்பிட்டாளா? இல்லடா, நானும் அவளும் தான் பேசிட்டு இருந்தோம். இப்பதான் மேனேஜர் கூப்பிட்டாருன்னு போயிருக்கா. இப்ப வருவாடா. சரி சரி, சும்மா கேட்டேன். போதும் போதும், அதான் கேட்டுட்டியே, பின்ன என்ன சும்மா கேட்டேன்ட்டு. இப்ப வருவாடா. சரிடா, நான் கேட்டதுக்கு போது நீங்க பதில் சொல்லுங்க. என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு போல வந்திருக்கீங்க எங்க ஆபீஸ்க்கு? என்ன ஆயிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க. நல்ல வேலை நம்ம நிக்கிறத இன்னும் பார்க்கல இவங்க. ஏ சந்தியா, அனு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? சாப்பிட்டாலே எப்படி? பேசவும் முடியல அவகிட்ட. இருக்காடா, அப்பப்ப சாப்பாடு கூட நான் கொடுத்துட்டு வருவேன். ரூமுக்குள்ளே இருக்காடா, அழுதுகிட்டே இருக்கா. பாக்கவே பாவமா இருக்குடா. சந்தியா, அனுக்கு ஒரு போன் வாங்கியிருக்கேன், அது கொண்டு நீ கொடுக்க முடியுமா அவகிட்ட? சரிடா, நான் அதெல்லாம் கொண்டு கொடுக்கேன். ஏ சந்தியா, இதை வச்சு உனக்கு எதுவும் பிரச்சனை வராதே? இல்லடா, நான் அதை பாத்துக்கிடுவேன். யாருக்கும் தெரியாம கொண்டு கொடுத்துருவேன்டா அவகிட்ட. ஏ யாழினி, நீ எப்படி வந்த? மேனேஜர் கூப்பிட்டாருன்னு போன, வந்துட்டியா? ஆமா சிஸ்டர், வந்ததை நானும் அப்படியே பார்த்தேன். நீங்களும் எப்பதான் மச்சாங்கிட்ட பேசுவீங்கன்னு பாப்போமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசுங்க. என்ன ரொம்ப அமைதியா வந்து நிக்கீங்க? சிரிச்சது போதும், அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இல்ல அஸ்வினா, நீங்களும் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? அதான் நானும் கேட்டுட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டேன். சரிம்மா பேசுங்க. யாழ்னி கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? நான் வரலப்பா. யாராச்சும் பார்த்துட்டு இது யாருன்னு கேட்பாங்க. நாளா வரல, போங்க. ஏய் யாழினி வா, உங்ககிட்ட பேசணும். கேட்டா சொல்லு கேக்குறவங்க கிட்ட நான் யாருன்னு. ஆ, இது நல்லா இருக்கே. சொல்லணும் கேக்குறவங்க கிட்ட எல்லாம். என்ன சொல்லணுமா? அது உன் விருப்பம். நான் உன்னோட ஃபியான்சிங் கூட சொல்லலாம். ஏங்க, உங்களை கொன்றுவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆபீஸ்க்கு வந்து? பின்ன பேசுவோமேன்னு ஆசையா கூப்பிட்டா ரொம்பவும் தான். வா. சும்மா இருங்கங்க, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். யாராச்சும் பார்த்துட்டு ஏதாவது கேட்பாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டா அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கலாம். வா. ஏங்க சும்மா இருங்கங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. எதுக்கு என்ன பிடிச்சி தள்ளுறீங்க? நான் வரமாட்டேன், விடுங்க. வர வர உங்க சேட்டைக்கு அளவே இல்லாம போயிட்டு எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க கிடக்காங்க பாத்துக்கிட்டு. நீ வா. நவீன், நம்ம அர்ஜுன் ரொம்ப மாறிட்டான்ல இப்போ. ஏன்டா ஸ்வீன், உனக்கு பொறாமையா இருக்கோ? சும்மா இரேண்டா, நீ வேற. ஏமா சந்தியா, கொஞ்சம் இங்கேயும் பாரு. என்னடா சொல்லி தொலை. ஏ சந்தியா, நீ இருக்க தைரியத்துல தான் நான் கொஞ்சம் இருக்கேன். அனுவை நல்லா பாத்துக்கோ. சாப்பிட சொல்ல அவளை. அவ அழ வேண்டாம்னு சொல்லு. மொபைல கொண்டு அவ கிட்ட கொடுத்துரு, யாரும் பாத்துறாம. நான் அவளுக்கு கால் பண்றேன்னு சொல்லு. முடிஞ்சா நான் அவளை பார்க்க வருவேன். நீ நல்லா பாத்துக்கோ, அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கோ சந்தியா. சந்தியா, எதுவும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணி சொல்லிரு. சரிடா நவி, நீ எது நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் பாத்துக்கிடுதேன் அனுவ.
சரிடா, நீ அவளுக்கு கால் பண்ணி பேசு. எதுவும் பிரச்சனைன்னா உடனே கால் பண்றேன்டா உங்களுக்கு. நீ நினைச்சு கவலைப்படாத. சரி சந்தியா, நல்லா பாத்துக்கோ. எனக்கு நீ இருக்க கொஞ்சம் தைரியத்துல தான் நான் இருக்கேன், அவளை அங்க விட்டு வச்சுட்டு. இப்ப எதுக்குங்க எனக்கு கூப்பிட்டு வந்தீங்க? வர வர உங்க சேட்டை ரொம்ப ஓவரா போயிட்டு. ஏய் யாழ்னி, வேற எதுவுமே இருக்காதா உங்ககிட்ட பேச? இது மட்டும் தான் பேசுவியா? சரிங்க, கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, பேசுவோம். ஏன் இன்னும் நீங்க இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? விடுங்க. ஏங்க நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை இறக்கி விடுங்க, எனக்கு கோவம் வந்துரும். யாழ்னி, இப்ப புள்ள எனக்கு உன் நினைப்பாவே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை பிரிஞ்சு போகிறதுக்கு. உன் கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. தோணும். உங்களுக்கு ஏன் தோணாது? இதுவும் தோணும், இதுக்கு மேலேயும் தோணும். சரிங்க, என்னை இறக்கி விடுங்க. எனக்கு கோவம் வந்துரும். நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். கோவப்பட்டா அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. யாழ்னி, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? யாழ்னி, எனக்கு தோன்ற மாதிரி உனக்கு தோணவே இல்லையா? என் கூட பேசணும், சந்தோஷமா இருக்கணும்ல. அதெல்லாம் நிறையவே இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? நீ இப்படி பேசிக்கிட்டே இருடி. உன்னை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது, போ. சரி, கோவப்பட்டீங்களோ? சரிங்க, கோவப்படாதீங்க. யாழ்னி, நம்ம 2 பேரும் பைக் ரைடு மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? எனக்கு உங்களோட பைக்ல போனா ஆசையா இருக்கு. கொஞ்சம் தூரம், கொஞ்சம் லாங்ல போயிட்டு வரலாமா? எப்பா, நல்லா இருக்கீங்க உங்க ஆசை. 2வது வேலை பார்த்து விட்டு போயிடாதீங்க. நல்லா இருப்பீங்க. நாளா எங்கேயும் வரமாட்டேன் அப்படிலாம். இவ்வளவுதானா உன் பாசம்? எங்க அப்படிலாம் இல்ல. நான் எப்படி இப்படி வர முடியும்? எனக்கு எவ்வளவு பயம் இருக்கும். நீங்க பட்டால அசால்ட்டா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்காக நீ வருவியா வரமாட்டியா அதை மட்டும் சொல்லு. இப்படிலாம் கேட்டா நான் என்னங்க பண்ண முடியும்? சரி பாப்போம், எப்பமாச்சும் டைம் இருந்தா சொல்றேன். சப்பா, இப்பொழுதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. சிரிப்பை பாரு முகத்துல. நான் மட்டும் இப்படிலாம் போறேன்னு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சோ என்ன கொன்னே போட்டுருவாங்க. டைம் இருந்தா தான் போகணும்லாம் இல்ல, கண்டிப்பா போகணும். நான் வந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். கனவு கண்டுகிட்டே இருங்க. என்ன செய்தான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏ